ஓம் காளி ஜெய் காளி குண்டாக்குள்ள மத்து நான் கொடுக்க போறேன் சொத்து இருக்கு, ஏதோ இருக்கு. என்ன மகளே முகம் ஃபுல்லா வாடி கிடக்குது, மனசுல கவலையா? ஆமா ஐயா. என்ன சொத்து பத்து வேணுமா மகளே? சொல்லு, இந்த அக்ஷய பாத்திரத்தை அள்ளி கொடுக்குறேன். அதெல்லாம் பிறந்ததுல இருந்தே இல்ல சாமி, அதனால அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல. அப்புறம் என்ன புருஷன் சரியில்லையா? அவெல்லாம் ஜுஜிப் மேட்ரு, அதுவும் இல்லையா. அப்புறம் என்ன நாடு நாசமா போகுது, அதை நினைச்சு கவலைப்படுறியா மகளே? அது நாசமா போய் 40 வருஷம் ஆகுது, அதை பத்தி நான் ஏன் கவலைப்பட போறேன்? அப்புறம் என்ன மகளே கவலை? சொல்லு, இந்த பவாட முனிவர் எல்லா பாவத்தையும் தீர்த்து வைக்கிறேன். அது ஒன்றும் இல்லையா, என் சொந்தக்காரங்க எல்லாமே வீடு வாசல் சொத்து பத்து நகை நட்டு காடு தோட்டம்னு சந்தோஷமா இருக்காங்க. உனக்கும் அதே மாதிரி ஆகணுமா மகளே? அதெல்லாம் இல்லை சாமி, அவங்க எல்லாத்தையுமே இழந்து நடு தெருவில் நின்று கதறி அழுகணும். அதை நான் கண் கூட பார்த்து ரசிக்கணும். அப்போதான் சாமி என் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போகும். அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மந்திரிச்சு முட்டை இருந்தால் கொடுங்க, போய் அவங்க வாசலெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது. இந்த எண்ணத்துல எல்லாம் இருந்தனா நீ கடைசி வரைக்கும் உருப்படவே முடியாது, இப்படியே தான் இருக்கணும். இப்போ வாசல வந்து மெரிச்சம் பார், முதல்ல என் காலை சோப்பு போட்டு. என்ன சொல்லிட்டு அந்த பாவாடை சாமியார் இப்படி கோச்சிட்டு போறாரு? என்ன பண்ணலாம்? ரசம் கொல்லிமலையில் போய் சூனி பண்ணிட்டு வரலாமா? வீடு இது அன்பு வாழும் கூடு.